புலிக்கொடியை மிதிக்கிற இந்த தாவேக்க தற்குறியை பார்த்தா உங்களுக்கு எப்படி கோபம் வரும்? அப்போ காளையை விட்டணும்டா, அவன் தலையை பிடிச்சி செவுத்துல முட்டணும்னா, அவனை அடித்து துவைச்சி போடணும்டா அப்படின்ற கோபம் வரும்ல? வரும். நீ மிதிக்கிறது வந்து ஒரு கொடி இல்லைடா, அது ஒரு இனத்தின் அடையாளம், அதுக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்குதுடா அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னு தோணும். ஆனால் எதுக்கு அழகிறவன் தாவேக்க தற்குறி. அவனுக்கு இந்த கொள்கை, இந்த கொடி வரலாறுலாம் தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொள்கைக்காக கொடியை தூக்கணும். அவன் ஒரு கூத்தாடி, ஒரு கூத்தி அழக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான். அந்த கூத்தாடி பின்னாடி போகிற இந்த தாவேக்க தற்குறிங்க அவங்க கூத்தி அழகாக கொடியை தூக்குறானுங்க. புரியுதுங்களா? கொடியோட வரலாறுலாம் அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்தவரையிலும் ஒரு கலர் துணி. என்னைக்கு கட்சி கொடியும் கட்சி துண்டையும் சாக்கடையிலையும் கால்கடியும் போட்டு மிதிச்சானுங்களோ அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்களோட லட்சணம். கூத்தி அழகு கட்சி ஆரம்பிச்சவனும் தன் இனத்துக்காக கொள்கை கட்சி ஆரம்பிச்சணும் வித்தியாசம் இருக்குது. புரியுதுங்களா? அதனால் அவனுக்கிட்டலாம் போய் நீங்கள் வாக்குவாதம் பண்ண முடியாது, புரிய வைக்கணும். அது இனத்தோட வலி. அந்த வலியை சுமந்தவங்களுக்கு தான் அந்த கொடியோட அருமை தெரியும்.